பழனியில் உள்ள முருகனின் நவபாஷாண சிலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகா சித்தர் போகர் தான் 9 அரிய பாஷாணத்தால் அந்த சிலையை உருவாக்கி இருக்காங்க. தனியா நிற்கும் போது கொடூரமான விஷயமும், சேர்ந்திருந்தால் அமிர்தம் போலுள்ள மருந்துமாகிற அழகான வித்தை. இந்த ரகசியம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி எதை எதோட சேர்ந்தால் நம்ம உடலுக்கு நல்லது, எதை எதோட சேர்க்கக்கூடாது, அந்த அறிவு நம்ம முன்னோர்களுக்கு எப்பவே தெரிஞ்சிருக்காங்க. நம் நாட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் அது சுவை மட்டும் இல்லை, அதுல ஒரு உண்மை இருக்கு, நன்மை இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச அனுபவமும் அறிவும் இருக்காங்க. அதனால் தான் கௌரி லட்சுமியில் எப்போதுமே பாரம்பரிய முறையில தான் சிப்ஸ் தயாரிக்கப்படுகிறது. ஓட்டுருளி, விறகடுப்பு, தூய தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், கல்லுப்பு, இதுதான் சேர்வைகள். ஏனென்றால் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அதனால்தான் நம்ம சிப்ஸ் டேஸ்ட் மட்டும் இல்ல, ஹெல்த்தியாவும் கூட இருக்கு. நீங்களும் இந்த பாரம்பரிய உணவை விரும்புறவர்னா கௌரி லட்சுமியை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் அடுத்த வீடியோல சொல்றேன். இது விபின் தான், கௌரி லட்சுமியிலிருந்து.